பல வருஷத்து பிதாவை ஆசீர்வதிக்க அப்படி கால ஆராதனை வழிக்க நன்றி. ஆராதனை ஆன்லைன் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். இயற்கை காலசாரம் கரட தடையெல்லாம் கிடைத்து நான் எனக்கு வரிகளை ஒப்புக் கொடுக்குறோம். ஒரு வாரம் இந்த ஆராதனை ஆன்லைன் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வார்த்தை கேட்டு பலன் அடைகிற மக்கள் ஆசீர்வதியும். நம்முடைய நாமம் மைமைப்படத்தக்கதான இதில் பங்கு வர உழைக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி அடியான மாதிரி துணி வழிபடும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டதுனால காலை வேளைக்காக ஆராதனை வேலைக்காக நன்றி. ஒரு வாரம் வந்து ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டு என்று விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன். தொடர்ந்த வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அதுக்கு முன்னாடி பாடுற பாடலை ஒருமித்து கர்த்தருடைய நாம் மகிமைக்காக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உதவி செய்வார். பரிகாரி இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். எந்த நாவையுமே இயேசு சுமந்துதித்தார். எந்த வியாதியாவையுமே இயேசு சுமந்துதித்தார். எந்த நோய்கள் யாவையுமே இயேசு சுமந்துதித்தார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம். வார்த்தைகள் எந்தன் மருந்து, காயங்கள் எந்தன் ஔஷதம். இயேசு ரத்தம் பீசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு ரத்தம் பீசின் தைலமே என்னை நித்தம் சுகமாக்குமே. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்கள் இன்ப ராஜா என் பரிகாரி.
பரிகாரி, பலவீனம் நீக்குகின்றார், பலவானை மாற்றுகிறார், பலவீனம் நீக்குகிறார், பலவானை மாற்றுகிறார், கழுகுக்கு சமானமாக வயதாக மாற்றுகிறார், கழுகுக்கு சமானமாக வயதாக மாற்றுகிறார். இயேசு என் பரிகாரி, இன்பம் இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, தீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, தீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார், யாதிகளை யாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், வியாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார், அப்பத்தையும் தண்ணீரையும் அனுதினம் ஆசீர்வதிப்பார், யாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார், யாதிகளை விலக்கிடுவார், வாழ்நாளை பூரணமாக்குவார். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. நல்ல பிதாவே, பரிசுத்தாவின் நாமத்தினாலே திரிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ரோச்சன் மட்டும் என் மரத்தின் வெளிப்படும் இயேசுக்கு சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. 1 புஸ்தகம் 29வது அதிகாரம் 11 படிமா. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆமென். இப்போதும் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் நம்மளை இவைகளாம் உண்டாயிற்று. எபிரேயர் 11 எல்லாவற்றையும் பார்த்தவர், வார்த்தையினால எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் கரம் இதெல்லாவற்றையும் உண்டாயிட்டு உலகம் முழுவதையும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து அவர் கரத்தினாலே எல்லாத்தையும் ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்.
ஆண்டோடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் நம்மை அவருடைய கரத்தினாலே, கரத்தின் கிரியைகளாக நம்ம பயன்படுத்தி வருகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்த கைக்குள்ள, அவருடைய கரத்தில், அவருடைய நடத்திப்புக்கு, நம்ம நடத்துகிற தேவ கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது அவர் தான் நம்மளை நடத்துகிறார். நித்தமும் உன்னை நடத்துகிற தேவ கரம், உன்னை பலப்படுத்துகிற கரம், உன்னை விடுவிக்கிற கரம், உன்னை கீழே இருந்து தூக்கி எடுக்கிற கரம். ஒவ்வொரு நாளும் அந்த கரத்தினாலே நம்ம நடத்தி, ஓங்கிய புயத்தினால் ஒரு கரத்தினாலும் நடத்தினார் 40 ஆண்டுகள் என்று மோசே கொண்டு இஸ்ரேல் ஜனங்கள் நடந்த விதங்களை, நடத்தின விதங்களை சங்கீதக்காரன் பாடுகிறான். புஸ்தகங்கள் எழுதப்படுகிறது எஸ்ரா நெகேமியால இந்த நடத்தின விதங்களை. இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நம்ம ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினால் நடத்துகிறார். இப்போதும் ஆண்டவரே உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். முதலாவது ஆண்டுடைய கரத்தினாலே எப்படி நடத்தப்பட்டோம். தாவீதும் இஸ்ரேல் ஜனங்களும் தேவனுக்கு மகிமையை செலுத்தி ஆலயத்தை கட்டுவதற்காக அவரவர் தன்னுடைய திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு மிஞ்சியும் தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு அவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை, காணிக்கை பலிகளை செலுத்தி விட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த சபையை நின்று கொண்டிருக்கும் போது தாவீது இப்படி சொல்லுகிறார், உடைய நாமத்தை ஸ்தோத்திர, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, உடைய நாமத்தை துதிக்கிறோம். முதலாவது கர்த்தர் நம்ம நடத்தின விதங்களை முதலாவது எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம நடத்தின விதங்களுக்கு அவரை நினைச்சு நன்றி சொல்லுங்க. அது ஒரு மகிமைப்படுத்த. இதுவரையிலும் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோமே இந்த உயர்வு, இந்த மேன்மையெல்லாம் அவர் கரத்தினாலே, அவருடைய உயர்வு, நமக்கு கிடைச்ச அந்த மேன்மை எல்லாம் அவர் கரத்தினாலே. அதை நினைச்சு சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிற, முதலாவது ஆண்டவருக்கு நன்றி வழிகளை செலுத்தி அவரை துதியை நாளை மகிமைப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்க. பாட்டினால் அவர் துதிப்பேன்னு சங்கீதக்காரன் சொன்னது போல நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்தி நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிங்க. இந்த பலிகளெல்லாம் நன்றி பலிகளை, காணிக்கைகளை செலுத்திட்டு தாவீது தம் ஜனங்களோடு சேர்ந்து சொல்கிறார், முதலாவது நன்றி உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்துங்க. முதல் காரியத்தை எழுதிக்கங்க. அடுத்த வசனம் படிமா, நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்தி துதிப்பேன். அடுத்த வசனம், ஐஸ்வர்யம் கனமும் மாலை வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நன்றி சொல்லிட்டு தேவனை துதிச்சுட்டு சொல்ற, இப்படி மனப்பூர்வமாய். முதலாவது மனப்பூர்வமா எதை செய்தாலும் கர்த்தருக்கான மனப்பூர்வமா உற்சாகமா ஆண்டவர் கொடுக்கணும். எதையுமே மனப்பூர்வமா முழு மனசோடு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல மனப்பூர்வமாக செய்தானான்னு கேட்பாங்க. ஆண்டவர் நமக்கு மனப்பூர்வமாக முழு மனதோடு நமக்கு அன்பு செலுத்தி ரட்சித்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் போது அங்கே சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், இப்படியும் மனப்பூர்வமாய், அதாவது முழு மனசு, முழு மனதோடு பற்றி கொண்டு உண்மையே நம்பி இருக்கிறவர்களே அப்படிங்கிற முழு மனதோடு நகுமையை பின்பற்றின ரூத்து மனப்பூர்வமாக மன உறுதியாக இருக்கிறத கண்டா. இப்போங்க நீங்கள் முதலாவது நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்திட்டு சொல்கிறான், இப்படி மனப்பூர்வமாக. மக்குதனியா சபையர் அப்படிதான் தன் திராணிக்கு தக்கதாக மனப்பூர்வமாக தன்னையும் தனக்கு உண்டானவங்களை கொடுத்தாங்க. கொடிய தரித்திருது அவர்களுக்கு அளித்த கிருபைங்கிறார். முதலாவது
நன்றியோடு ஆராதனை செய்யுங்க. ரெண்டாவது, ஆண்டவருக்கு மனப்பூர்வமா முழு மனதையும் கொடுங்க. மனப்பூர்வமா சொல்றார். மனப்பூர்வமா எதை செய்தாலும் அரகுற மனசோடு செய்யக்கூடாது. முழு மனதோடு, மனப்பூர்வமா, மனதில் சந்தோஷம், மன மகிழ்ச்சியோடு, உற்சாக மனதோடு. முதலாவது நம்ம ஆண்டவர் சித்தத்தை செய்கிற நமக்கு கிடைச்ச மேன்மையை நினைச்சு நன்றியோடு அவர் துதிச்சிட்டு அந்த பலிகளை எப்படி செலுத்தணும்னா நன்றியோட அவரை உயர்த்தி அந்த பலிகளை மனப்பூர்வமாக எதை செய்தாலும், ஆராதனை செய்தாலும், எந்த ஜெபம் செய்தாலும், ஊழியம் செய்தாலும், வாழ்க்கையில் எதுனாலும் மனப்பூர்வமாக. அப்போ மனப்பூர்வமாக அடுத்து சொல்றாரு, வாசிப்பா, மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு. என்ன சொல்றாரு? அடுத்த இடம் திராணி. மனப்பூர்வமா மனசை செலுத்தினாதான் அதுக்கு திராணி வரும். முழு மனசை செலுத்தினாதான் எதையும் அடுத்து கொடுப்பதற்கு திராணி வரும். அரைகுறை மனசு இருந்தீங்கன்னா கொடுக்கவும் மனசு இருக்கும். இதை வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு ரெண்டு மனசாக இருக்கும். முதலாவது நன்றி உள்ள வேணும். அவன் தான் கர்த்தரை மகிமைப்படுத்துவான். 10 குஷ்டரோகி சுகமானான். ஒரே ஒரு சமாரியன் தான் ஆண்டரை மகிமைப்படுத்த வந்தான். நன்றி இருந்துச்சு, மகிமைப்படுத்தினான். அதேமாரி தாவீது ஜனங்களோடு நன்றி இருந்தது, தேவனை மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தினவர் மனப்பூர்வமாக முழு மனசோடு முழு மனதை ஆண்டோட செலுத்துகிறான். அதனால தான் அவருக்கு கொடுக்கத்தக்கதான திராணி உண்டாகுது அவனுக்கு. நல்லா கவனிங்க. முதலாவது தேவனை நன்றி உள்ளதோடு, நன்றியுள்ளவன் தேவனை மகிமைப்படுத்துவான். தேவனை மகிமைப்படுத்த முழு மனசை செலுத்துவான். முழு மனசை செலுத்திட்டானா ஆண்டவருக்காக எதை செய்யக்கூடிய திராணி அவனுக்கு உண்டாகிறது, பலன் உண்டாகிறது. அதில் தான் ஆண்டவர் அடுத்தடுத்த ஸ்டெப்பாக கொண்டு வர்றார். அந்த பலனை தருகிறார். அந்த பலன் வந்த பிறகுதான் முதல் சொன்னேன், நன்றியோடு கர்த்தரை ஆராதிங்க. அப்போ தான் நமக்கு மனப்பூர்வமாக நன்றி உள்ளவன் தான் கர்த்தரைக்கு ஆராதிக்க முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும். மகிமைப்படுத்துறது முழு மனசை செலுத்துவான். முழு மனசை செலுத்தினா தான் ஆராதிக்க இருந்தாலும் சரி, கொடுக்குறா இருந்தாலும் ஜெபிக்கிற அந்த திராணியே வரும். அந்த திராணி வந்த உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்படுது? நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்தி. அப்போ அந்த சொல்றாரு, எங்களுக்கு மனப்பூர்வமாக கொடுக்கத்தக்கதான திராணி உண்டாகிறதுக்கு நாங்கள் ஏமாத்துறோம். இதில் பெருசாக சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு தகுதியில் இருக்கிற அடுத்த ஸ்டெப், இப்படிப்பட்ட திராணி எனக்கு உண்டானதுக்கு எங்கிட்ட இன்னும் ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. இதில் மேன்மை நாங்கள் ஏமாத்துறோம். இந்த ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் கடந்து வந்ததுக்கு எங்கள் பலத்தினால இல்லை, எங்களாலே வந்தது இல்லை. அடுத்து சொல்றாரு அசிவா, எல்லாம் உம்மால் உண்டானது. இங்கே தான் சொல்றாரு, எல்லாம் உம்மால் உண்டானது. இதில் என்ன செய்யறது? எனக்கு ஜீவனை கொடுத்தது, என்னை சிருஷ்டித்தது, என்னை வழி நடத்துறது, என்னை வாழ்மையாக்கினது, என்னை செழிப்பாக்கினது, என்னை நல்லவனாக்கினது, மகிமைப்படுத்த வச்சது, ஆசீர்வதிக்க வச்சது எல்லாம் நீங்கள் தான். இதில் ஏமாத்துறோம் நாங்கள். எல்லாம் உம்மால தானே உண்டானது அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா மேலே இருக்கிற நன்றி வரும், துதி வரும், முழு மனசு வரும், திராணி உண்டாகும், அதில் பலன் உண்டாகும். இந்த பலன் உண்டான உடனே சொல்லுவோம், இவ்வளோ பெரிய பலசாலி, இவ்வளோ நன்மைகளை ஆசீர்வாதம் கொடுக்கத்தக்கதான ஒரு நிலை எப்படி வந்தது? நாங்கள் ஏமாத்துறோம். இதெல்லாம் உம்மால தானே வந்துச்சு. நீங்கள் தான் இந்த ஒரு பலனை, இந்த நன்மையை நீங்கள் தானே கொடுக்குறீங்க. இது உம்மால வந்ததியா? நன்றி சொல்றது, துதிக்கிறது, மனப்பூர்வம், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய திராணி இல்லை, நீங்கள் தான் இதெல்லாம் செஞ்சீங்க. உங்களால் தான் இந்த சுவாமி எனக்கு வந்துச்சு. அப்படி சொல்லிட்டு கடைசி வார்த்தை முடிக்கிறேன். ஏமாத்திரம் உம்மால தானே வந்தது. அடுத்த வார்த்தை, உமது கரத்திலே வாங்கி. இதுதான் அடுத்து. எல்லாம் உம்மால தானே வந்துச்சு. நாங்கள் வாங்கினதும் உங்கள்கிட்ட தானே வாங்குறோம். என் ஜீவனும் உங்கள்கிட்ட தான் இருக்கு,
என் சுகமும் என் பலனும் என் ஞானமும் என்கிட்ட இருக்கிற எல்லாம் ஏட்டு வச்சுட்டு உம்மால இருந்தது, உம்மால உண்டாகி உம்மிடத்திலிருந்து தான் நான் வாங்கினேன். எனக்கு எது எது நீங்கள் தரணும். ஜீவனை கொடுத்து பாலை வச்சு பழமாக்கி எனக்கு நல்ல மனசை கொடுத்து அது கொடுக்கத்தக்கதை நான் திராணியை, இது எம்மாத்திரம் எல்லாம் உம்மால தானே வந்தது. உங்ககிட்ட தானே நான் வாங்கினேன். எங்கேருந்து வாங்கினேங்க? என்கிட்ட என்ன இருக்கு? நீங்கள் தான் இல்லை இருந்தது. உம்மால தான் நான் வாழ்கிறேன் சொல்லிட்டு உம்மாலே அப்படி சொல்லிட்டு உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இதான் அவர் சிருஷ்டிக்கிறாரு, ரட்சிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, கொடுக்க வைக்கிறாரு. இதெல்லாம் அவரால் தானே நடக்குது. உம்மால தான் வருது. உங்கள்கிட்ட தானே வாங்கணும். சுவாசம், அறிவு, ஞானம் எல்லாம் உங்கள்கிட்ட தானே வருது. உங்கள்கிட்டே வாங்கி உங்கள்கிட்டே கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன இதில் சொல்கிறது? ஏன் இதுன்னு சொல்ல முடியும்? என் உயிர் சொல்ல இல்லை. கடைசி சொல்கிறார், எல்லாம் உம்மாலை உண்டானது, உங்களுடைய கையில் வாங்கி உமக்கே கொடுக்கணும். இந்த சத்தியத்தினுடைய படி தான் ஆண்டுடைய கரம். எந்த மனிதனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தில் ஆகும். தாவீதும் சமச சபையும் ஆலயத்தை கட்டுவ சபதரித்து கர்த்தருக்கு கொடுத்த அந்த காணிக்கைகளை குறித்து சொல்லும்போது இவ்வளவு ஒரு ஆர்டர் படி சொல்கிறார். சோத்திரம் செலுத்தி துதியை எடுத்து மைமையை செலுத்திட்டு இப்படி மனப்பூர்வமாக கொடுக்க திராணி, மனப்பூர்வமாக மனசு வந்தது, அதுக்கு ஒரு திராணியை கொடுத்தது. இதெல்லாம் எம்மாத்திரம் ஆண்டவரை நடுவில் சொல்கிறார். இதெல்லாம் எம்மாத்திரம் உம்மாலை உண்டானது, இதெல்லாம் உம்மாலை உண்டானது, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கும். இதுதான் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு, அவரால் ரட்சிக்கப்பட்டு, அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு, அவருக்காக வாழ்க்கைப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு நித்திய மகிமைக்கிற புறப்பட்டு நித்திய காலமாக அவருக்காக வாழ போகிறோம். இதுதான் அந்த சத்தியத்தினுடைய பேசிக் அடிப்படை. இதைத்தான் இஸ்ரவேல் சபையாகிய இஸ்ரவேலருக்கும் சேர்ந்து தாவீது தேவனை பார்த்து சொன்ன வார்த்தை இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் சவதரிச்சிட்டு ஒரே வார்த்தை முடிச்சிட்டார். இதில் எங்களால் எதுவுமே இல்லை, எல்லாம் நீங்கள் தான், நீங்களே கொடுத்தீங்க, உங்ககிட்டே வாங்கணும், உமக்கே கொடுத்து முடி சித்தத்தை செய்யணும். இதில் மேன்மை பாராட்ட ஒன்று. இதுதான் இந்த வாருடைய செய்தியினுடைய ஆர்டர். ஆண்டுடைய கரத்தில் வாங்கி அவருக்கே கொடுக்குறோம், அவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இதில் மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒரே வார்த்தை சொல்கிறேன், மேன்மை பாராட்டுவீரான கர்த்தர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டு. தன்னைத்தான் புகழும் உத்தமன், கர்த்தரால் புகழப்படுகிற உத்தமன். சில ரதங்களை குறித்து குதிரை குறித்து மேன்மை அவரை முறிஞ்சு விழுந்தாங்க, நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆனால் இந்த வார செய்தியின்படி ஆண்டுடைய கரமே நம்ம எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ரட்சித்து பரிசுத்தமாக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ வச்சு அவரை மகிமைப்படுத்துவதற்காக கட்டுகிற ஆலயத்தில் அவருக்காகவே செலுத்துவதற்கு கொடுப்பதற்கு எல்லாம் அவர்கிட்டே வாங்கி அவர்கிட்டே கொடுத்து அவரையே மகிமைப்படுத்துகிறோம். இல்லை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாள் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி உமது கரம் மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் எந்த மனுஷனை பலப்படுத்தும் மேன்மைப்படுத்தும், எந்த மனுஷன் உயர்த்தவும் உமது கரத்தினாலாகும். தாவீது இந்த நன்மையை அனுபவித்தவன், இந்த மேன்மையை உணர்ந்தவன், உண்மையை கண்டவன் சமச சபையாரோடு கூட உட்கார்ந்து இந்த 3 வசனங்களில் முழு பங்கை தேவனுக்கு மகிமை செலுத்தி நம்மால் ஒன்றுமில்லை என்கிற உண்மையை உணர வைத்தான். கர்த்தர் சபையாரெல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியாய் தேவனுக்கு கொடுத்து அந்த இடத்துல ஆராதித்து வீட்டிற்கு கடந்து சென்றார்கள். இதை செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையானதான் கர்த்தருடைய கரம் நமக்கு செய்து கொண்டு வருகிறது. ஆண்டோடைய கரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம நன்மைகளை செய்து நான் அவருக்காக வாழ செய்து அவரை மகிமைப்படுத்த வைக்கிறது. மேன்மையை பாராட்டுவீர்களாக கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுங்கள், மகிமை ஆண்டவர் செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். ஆகும்
எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். நாத்துமாவை கத்தர் சுத்திரி, முழு உள்ளமை கத்துடைய பரிசுத்த நாமத்தை சுத்திரி. நாத்துமாவை கத்தை செய்த சகல உபகாரம் கத்தராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்போம். இயேசு கிறிஸ்து வருகவர் இந்த நிலையத்தில் காப்பதாக. கத்தர் ஆசீர்வதித்து காக்க கடத்தன் மூத்த பிரசனமாக்கி சமாதானத்தை கண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.